நான் ஒரு குழந்தைய நான் தூக்குனேன் மேலே. நான் அந்த கடைசியில் நான் அந்த சம்பவ இடத்துல நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கார் ஒன்று பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் பக்கத்தில் இருக்குது. அந்த சந்தில் யாருனாலையும் போக முடியல. அதில் உளுந்து இங்கே மேலே எல்லாம் ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் காரணம் அது ஒன்று. அந்த குழந்தை ஒரு 2 வயசு குழந்தை பக்கத்தில் தான், அங்கேயே ஏரியா குழந்தை தான் இறந்தது. அந்த குழந்தையெல்லாம் வந்து கை மாற்றிடுவாங்க. அந்த குழந்தை இங்கே கை மாத்திரப்பே உயிர் இல்லை. ஒரு குழந்தைய மேலே வச்சு நாங்களே பம்ப் பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை. 2 வயசு பையன், அந்த பையன்லாம் ஒன்றுமே உயிரே இல்லை. டைமிங் மிஷின்னா 7 மணி நேரம் லேட்டு. 7 மணி நேரம் லேட்னா அவர் நடந்தா வந்தார் சார். அவரெல்லாம் கரெக்டாக தான் வந்தார். டிஸ்ட்ரிக்டில் வந்து போலீஸ் கோஆப்ரேட் ஒன்றுமே கிடையாது, புரியுதுங்களா? கும்பல் எவ்வளோ வந்திருக்கும் என்ன அப்படிங்கிறது சிபிசிஐடி, சிஐடி, புரியுதுங்களா, எஸ்பி, இவங்க எல்லாத்துக்குமே தகவல் தெரியும். எவ்வளோ கும்பல் சேருவாங்க, சேர மாட்டாங்க அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யாருக்கா அவங்களுக்கு எல்லா விவரம் அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ கும்பல் கூடும் அப்படின்ட்டு. இது வந்து மீட்டிங் ஸ்பாட்டே கிடையாது. இது வந்து பப்ளிக் போகிறது. 2 பக்கமும் எமர்ஜென்சிக்கு அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. இதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் கொண்டாந்து விட்டாங்க. 1. 2வது வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? இதனால தான் இழப்பு. இங்கே பாருங்கள், அந்த பக்கம் இருக்குது சார். அந்த ரோட்டில் விடாத போலீஸ் ப்ரொடக்ஷன் இருந்தாங்க சார். நீங்கள் இது பண்ணுவோம். வெறும் ஏங்க இத்தனை லட்சம் பேர் வர்றாங்க, வெறும் 5 போலீஸோ 6 போலீஸோ தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு முழுக்க காரணம் தவறான விஷயம். சரியான ஒரு டைரக்ஷனில் யாரும் ஹெல்ப் பண்ணல. இது வந்து கட்சியோட சதியா என்னன்னு எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. பப்ளிக்லாம் பாதிக்கப்பட்டாங்க, செத்துட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணம் உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கே தெரியும். எல்லாரும் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இது இவங்க வந்து அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு இத்தனை உயிரை பழி வாங்கிட்டாங்க சார். இது வந்து 39 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பொய். இன்னும் அதிகமான பலியெல்லாம் இருக்குது. அதை உண்மையை மறைச்சிட்டாங்க. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இது வந்து கேவலமான விஷயம், புரியுதா இல்லைங்களா? பாதிக்கப்பட்டவங்க பாவம், புரியுதா? இது கட்சி ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ பார்க்காத மக்களுக்கு வந்து இவங்க பாதுகாப்பு கொடுத்துருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. எப்பவும் போலதான். யாருக்கு நியாயம் கிடைச்சிருக்கு? இது வரைக்கும் நீங்க எப்படி நியாயம் கிடைக்குன்னு கேக்குறீங்களே. எப்படி நியாயம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். இதுல போக முடியலைங்க சார். செருப்பே இங்க பாருங்க, மக்களோட செருப்பே மட்டும் கிட்டத்தட்ட 1 லாரி மேல அள்ளலாம். குழந்தைகள்லாம் வந்து இறந்து இருக்குது. என்ன சார், மனிதாபிமானம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் சார். குழந்தைகளை காப்பாற்று ஏங்க சார், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு அரசியல் தலைவர் வந்தார், நான் கட்சி ரீதியெல்லாம் பேச கிடையாது. முதலமைச்சர் வந்தார், 3000 போலீஸாக இருக்குனாங்க. இவர் வர்றாரு, இவ்வளோ கும்பல் இருக்குது. வெறும் 3 போலீஸோ 5 போலீஸாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? இங்கே பர்மிஷன் கொடுத்தது எப்படி கொடுப்பீங்க? இதில் வந்து எப்படி சார் போக முடியும்? ஒரு எமர்ஜென்சி கூட போக முடியாது சார். எல்லாமே கட் ரோடு, புரியுதா இல்லைங்களா? எல்லாமே கட் ரோடு. அவுட்டரில் கொடுத்துருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது. தர்ம சங்கடம் சார், தர்ம சங்கடம். கரூருக்கு வந்து இது ஒரு கேவலம். அவ்வளோதான். இது ஆட்சிக்கு அவங்களுக்கு இதுதான் கேவலம் சார். இன்னைக்கு சார் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரியும். இன்னைக்கு அத்தனை அதிகாரி வந்திருக்கிறாங்க, அத்தனை போலீஸ் வந்திருக்கிறாங்க, அத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போலீஸ் வந்திருக்கிறாங்க, அத்தனை அதிகாரி வந்திருக்காங்க. இது நேற்றே வந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்காது. ப்ளீஸ் இனிமேலாவது மக்களை காப்பாற்றுங்க, குழந்தைகளை காப்பாற்றுங்க சார். நான் அரசியலே சொல்லலை சார். அரசியலில் வந்து இன்றைக்கி அடிச்சுவாங்க, நாளைக்கு அவர் கட்சி மாறுவார், இவர் கட்சி மாறுவார், புரியுதா இல்லைங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, மக்களை காப்பாற்றுங்க தயவு செய்து. ஏன்னா எல்லோரும் அவங்கள நம்பி தான் இருக்கிறோம், அவங்கள நம்பி தான் நாங்களாம் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். பாதுகாப்புலாம் அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே பாதுகாப்பு கொடுக்கணும்னா மிலிட்ரி தான் கொண்டு வந்து இறக்கணும். தமிழ்நாடு போலீஸ் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குமோ கொடுத்துருக்குறாங்க, அவங்களால முடிஞ்ச அளவு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே இந்த ரசிகர்கள் பண்ணது ரொம்ப இது பண்ணிட்டாங்க. விஜயை பார்க்க வந்த கூட்டம் வேறு. பொதுமக்கள் வந்து விஜய் படத்தில் தான் பார்த்துருப்பாங்க, நேரில் பார்த்தது இல்லைல்ல. அதனால் அவங்க வந்து மக்களோட கூட்டம் அதிகமாகிடுச்சு. சின்ன பிள்ளைகளாம் முதற்கொண்டு விஜய் பார்க்கணும் வீட்டில் இருந்து மக்களை கூட்டி பிள்ளை எல்லாம் வந்துட்டாங்க. அதில் வந்து நம்ம வீட்டு பக்கத்தால் 2 பிள்ளைய, சின்ன பிள்ளைய 2 பிள்ளைய இந்த கூட்டத்தில் அந்த இது இருக்கிற தட்டிக்கிட்டா அந்த இடத்துல தான் 2 பிள்ளை நசுங்கி இறந்தது. இப்போ ஜிஹெச்சில் இருக்காங்க. அதுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் இப்போ தான் போகிறாங்க. எங்கே நடந்த தப்பு, யாருக்கு எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு?
தப்பு டைம் மெயின் பிரச்சனைங்க. அவன் சொன்ன டைமுக்கு வரலைங்க. அவன் சொன்ன டைம் 12 மணிக்கு வந்திருந்தாலும் இந்த இது இருந்திருக்காதுங்க. கூட்டம் கம்மியா இருந்திருக்கா, கரெக்டா வந்துட்டு போயிருப்பா. அவன் சொன்ன டைம் வேற, வந்த டைம் வேற. நடந்தது எங்கேயும் அசம்பாவிதமா மாறல. இங்க மாறிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சனிக்கிழமை முதல்ல இங்க வந்து தப்பு. கரூருக்கு இங்க வந்து வீக்லி ஒன்ஸ் சேலரி பேசிக்கல நடக்கிற ஊரு திருப்பூர். கரூர்ல வந்து சனிக்கிழமை இங்க அலோடே பண்ணக்கூடாது. இங்க வந்து மீட்டிங்கை போட்டு இவ்வளவு கூட்டம் வந்த காரணமே அதான். டைமை தாண்டப்பே எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. அதான் பிரச்சனையே. அவன் சொன்ன டைமுக்கு வந்துட்டு போயிருந்தாப்புலன்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நாமக்கல்ல வந்துட்டு வந்தாப்புல அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கலையே. இங்க நடக்குது அப்படின்னா ரீசன் அதுதான். டைம் தாண்டி இங்க ஸ்டார்ட் ஆனது. நான் அங்கே தான் இருந்தேன். ஆக்சுவலாக அந்த வந்த உடனே அந்த சமயத்தில் அந்த அரவுண்ட் த வேனில் மட்டும்தான் அந்த புஷ் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அவரோட இது வந்து கார் அந்த பஸ்ஸோட சைஸ் வந்து பிக் இல்லைங்களா. ஸோ அது வர்றப்போ அதை இடம் கொடுறதுக்காக அப்படியே இதாகிருக்காங்க. ஸோ அதில் தான் ஏன்னா நாங்கள் அந்த சைடில் இருந்தோம், எங்களுக்கு எதுவுமே தெரில. இவ்வளோ டெத்து இவ்வளோ இன்சிடென்ட் நடந்ததே ஜஸ்ட் 100 மீட்டர் அந்த சைடில் இருந்தால் எங்களுக்கு எதுவுமே தெரில. நாங்களும் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆம்புலன்ஸ் வந்தது மட்டும்தான் தெரிஞ்சு. இப்போ நார்மலாக மற்ற மீட்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா எவ்வளோ போலீஸ் இருப்பாங்க. இப்போ நான் எதுவுமே அந்த சைடில் போலீஸே நான் பார்க்கல. ஸோ இவங்களும் இடமே கொடுத்தே கூடாதுங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு வந்து 2 சைட்ல இல்லை அது எல்லாத்துக்குமே தெரியும். போலீஸ்க்கும் தெரியும் அவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கே தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கெலாம் ஒரு ப்ராடர் ஒரு வைடர் கிரவுண்டு மாதிரி வச்சு அதில் வேனை ஸ்டாப் பண்ணணும். இது உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி இருந்தது இல்லையா, அங்கேலாம் ஒன்றுமே நடக்கல. இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டு, அதாவது 150 மீட்டர் இந்த வேன் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல மட்டும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். ஏன்னா அங்கே தான் கிட்ட போய் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் கூட்டம் ஆரம்பிக்க முன்னாடி வந்து பார்த்துட்டு தான் போனோம். அப்புறம் கொஞ்சம் 6 மணி ஆக கொஞ்சம் கூட்டம் வந்தங்காட்டி நாங்கள் போயிட்டோம். குழந்தைங்கள வச்சுட்டுல நிற்க வேண்டான்ட்டு போயிட்டேன் நான். அப்போ வந்து நான் கூட்டம் நெரிசல் 2 பக்கமும் கார் நிறைய நிற்கிது. மக்கள் நிற்கிறதுக்கு கொஞ்சம் தான் இடம் இருந்தது. அதில் அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாம் முண்டி அடிச்சு இருந்தங்காட்டி பின்னாடி போய் எல்லாம் நெரிசலில் நிறைய வந்து அடிச்சிட்டாங்க. சின்ன குழந்தைங்களும் அப்படியே விழுந்து கிடந்தாங்களாமா. இங்கே வந்திருந்தவங்க வந்து பக்கத்தில் சொன்னாங்கண்ணா எல்லாம் வந்து குழந்தைங்க எல்லாம் அப்படி கொத்தாக விழுந்து கிடந்தாங்க. நிறைய பேர் வந்து யார் பேரண்ட்ஸு யார் குழந்தைங்க கிடக்குறாங்கன்னே தெரியல அப்படின்னாங்க. கூட்ட நெரிசல் தான் மெயின் காரணங்க. தப்புன்னு சொன்னோம்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். வாலண்டியர்ஸு யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் சார். ஆர்கனைசேஷன் இல்லாமல் இருக்கிறது பெரிய தப்பு. சின்ன இடங்க இந்த இடத்துல இவ்வளோ க்ரௌடு அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. 2வது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம் சார். கண்ட்ரோல் பண்ணி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம்னா வாலண்டியர்ஸு சரி பண்ணியிருக்கலாம். ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். மெயினாக ஆர்கனைசேஷன் இருந்தால் இவ்வளோ பெரிய இதெல்லாம் நடந்திருக்காதுங்க. அதான் 1-2 நடந்திருக்கலாம் அசம்பாவிதம், நம்மளை தவிர்க்க முடியாமல். ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும், மெயினாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் மெயின் தப்பு. வேதனையாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை எல்லாத்துக்குமே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையில் இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்கேயும் நடந்ததில்லை. இது கரூர் மாவட்டத்துக்கு ரொம்ப இழப்பு. அது குழந்தைகள்லாம் ரொம்ப அநியாயம், ரொம்ப சிரமம். ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப நெரிசலான இடம் தாங்க. அவர் வரப்போ அந்த ரொம்ப நெரிசல் ஓவர் ஆயிடுச்சு. அதுதான் காரணம். நெரிசல் இருக்க ரொம்ப பின்னாடியே தள்ளிட்டு வர அல்லங்க பாருங்க. அந்த ஜென் செட்டு போட்ட இடத்துல அந்த செட்டே இதாயிடுச்சு. ரொம்ப சிரமம். அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் போலீஸ் எல்லாம் அதிகம் இல்லைங்க. அந்த கும்பலில் அவங்கள என்ன பண்ண முடியும், ஒன்றும் சிரமம் தான். கும்பல் இருக்கிறப்ப யாருனாலும் சமாளிக்க முடியாது. உண்மையாக ரீசன் அதுதாங்க. கும்பலை அது நடிகரை பார்க்கறதுக்கோசரம் வராங்க. அதை வந்து யாரும் தடுக்கவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. ரொம்ப சிரமம். அதான் கூட்டிகிட்டு வர சொல்லிடுறாங்க. என்ன பொதுமக்களை கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு ஆதங்கத்தில் பார்க்கறது தான். அது ரொம்ப கவலைக்கிடமாக ஆயிடுச்சு. ரொம்ப சிரமம், கஷ்டம், ரொம்ப சிரமம். பைபாஸ்லேயே பேச ஆரம்பிச்சு அப்படியே சக்தி மிஸ்ஸையோடு அனுப்பிச்சிருக்கலாம். எதுக்கு அவர் இவ்வளோ தூரம் உள்ள குறுகலான இடத்த கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவர் அப்படியே பேசினார்ல, பைபாஸ் பாலத்தில் நின்று பேசினார். இடத்த வந்து இவ்வளோ குறுகலான இடத்த கொடுத்ததே எதுக்கு? மாவட்ட நிர்வாகம் எதுக்கு கொடுக்குறாங்க? ஒரு 50,000 பேர் நிற்கிற இடமா இது? பார்த்து பேசுனதுமே அவர் அப்படியே பைபாஸில் நினச்சி போயிருந்துருக்கலாம். அவர் இவ்வளோ தூரம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வரதுக்கு காரணம் என்ன? அவரை பேசிவிட்டு அப்படியே மீட்டிங் அப்படியே அனுப்பிச்சிருக்கலாம். இல்லையே பேசாமல் நினச்சி பர்மிஷன் இல்லை, நீங்கள் 20,000 பேர் கேட்டீங்க, இப்போ 50,000 பேர் இருக்காங்க, உள்ளே விட முடியாதுன்னு நினச்சி சொல்லியிருக்கலாம். இன்னும் பைபாஸில் நினச்சி அவரை அப்படியே அனுப்பிச்சிருக்கலாம். இல்லையே அங்கேயே பேசுங்க, க்ரௌடை கலைங்க நினச்சி சொல்லியிருக்கலாம். எதுக்கு இவ்வளோ தூரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவரை எதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வரணும்?
இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் எதுக்கு நடக்கணும்னு தெரியல. மாவட்ட நிர்வாகம் என்ன அதுக்கு இது இப்படி பண்ணிச்சுன்னு தெரியல. அதாவது கரண்ட் பவர் கட்டினால தெரியல, எல்லா பக்கமும் 2 பக்கமும் இருக்கிறனால அந்த சென்ட்ரல் மீடியாவில் இருந்து நிறைய பேர் க்ரௌடு எங்கிட்ட அங்கிட்ட நவுத்தனால இதானது.